லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். அது எப்படி செய்ய போகிறேன், என்னென்ன பொருள் நான் லட்டில் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல் டைம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு லட்டு ரெசிபி தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு லட்டு, நட்ஸ் வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறோம். இது ஸ்பெஷல் எந்த வித சுகரும் ஆட் பண்ண கிடையாது. அதே மாதிரி ஆயிலும் எதுவுமே ஆட் பண்ணாமல் லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி லட்டு செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா பருப்பும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஒரு லட்டு, ஒரு நாளைக்கு ஒரு லட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லது. அந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த லட்டு சேல்ஸுக்கும் இருக்குது. யார் யாருக்கு வேணுன்றீங்களோ நீங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். இந்த ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச நட்ஸ் லட்டு யார் யாருக்கு வேணுமோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் சேல்ஸுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதோடைய ப்ரைஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்களுடைய கொரியர் போட்டுருவோம். மோஸ்ட்லி சென்னை, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ தான் நாங்கள் ஆன்லைனில் டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் சத்து மாவு, இட்லி பொடியெல்லாம் வீட்லேயே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதோடு சேர்த்து நட்ஸு பவுடர், நட்ஸ் லட்டு அது மாதிரி சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறோம். தேவை இருக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நட்ஸ் லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எல்லா ட்ரை நட்ஸும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எந்த விதமான சுகர் ஆட் பண்ணல, ஆயில் ஆட் பண்ணல. ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு. இந்த லட்டு செய்கிறதுக்காக நான் 1.5 கப்பு முந்திரி பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ரோஸ்ட் செய்யணும். இதில் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. அப்படியே ட்ரையாகவே நான் வறுக்க போகிறேன். எல்லா முந்திரியும் நல்லாவே வறுந்துச்சு. அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஆற வச்சுட்டு, அதே பேனில் நான் 1 கப் பாதாம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது மீடியம் ஹீட்லேயே நம்ம வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தீயக்கூடாது. எல்லாம் சேம் கலராக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கலாம். பாதாமெல்லாம் 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் வறுத்தாச்சு. இது கலர் எல்லாம் மாறிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை ஆற வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் 1/2 கப்பு வால்நட் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இருக்கிற நட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வால்நட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்னோடய பாப்பா அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேக்கா. இது மாதிரி நட்ஸில் லட்டு செய்கிறப்போ அந்த வால்நட்டும் மிக்ஸ் பண்ணிட்டா அது தெரியவே தெரியாது. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அதனால நான் வால்நட் எப்போவுமே ஆட் பண்ணிக்குவேன். வால்நட்டில் ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி செய்யும். அதனால நான் எப்போவுமே ஆட் பண்ணி செய்கிறது தான். எல்லாம் வால்நட்டும் நல்லா வந்துடுச்சு. இதுவே நான் பாத்திரத்தில் மாற்றி ஆற வைக்கிறேன். அதே பேனில் 1/4 கப்பு பிஸ்தாவை ஆட் பண்ணுறேன். பிஸ்தா நல்லா 1 நிமிஷம் வந்துக்கிட்ட பிறகு அது கூடவே பம்கின் சீட்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூசணி விதை இதையும் 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து 1/2 கப் வர மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா வந்துடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1/2 கப்பு வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கிறேன். இதுவும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு நட்ஸ் தாங்க, வேர்க்கடலையும். எல்லாமே நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது தனியான ஒரு பாத்திரத்தில் நான் ஆற வச்சு, ஏன்னா தோல் நான் எடுக்க போகிறேன், ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதனாலே தனி பாத்திரத்தில் நம்ம இதை சூடு ஆறுற வரையும் நம்ம இதை வச்சிடலாம். மற்ற எல்லா நட்ஸும் நல்லாவே ஆறிடுச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணிடலாம். வேர்க்கடலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். தோல் எடுத்து இதனோடவே சேர்த்து நல்லாவே ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸ் பண்ண எல்லா நட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா நட்ஸும் ஒன்றா நம்ம அரைக்க முடியாது, ஏன்னா அரையாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு அரைக்கிறேன். நட்ஸை ரொம்பவே முழுன்னு அரைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம மிக்சியில் போடுறப்போ விட்டு விட்டு தான் அரைக்கணும். இல்லைன்னா எல்லாமே நட்ஸுன்றதுனால அதில் இருக்க ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம விட்டு விட்டு அரைக்கிறப்போ இது மாதிரி நல்லா குறுன்னு வரும். அதையெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன்.
இந்த நட்ஸ் பவுடர் ஒரு லட்டு ஆக்கிறதுக்காக நான் வந்து ட்ரை பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து அது வந்து சூடு பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பேரிச்சம்பழம் பேஸ்ட்டோட வந்து ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடரையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணி அரைச்ச மாதிரியே தான் பேரிச்சம்பழம் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நட்ஸ் பவுடரையும் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பேட்சாக எடுத்துக்கலாம். நட்ஸும் பேரிச்சம்பழம் சேர்த்து வந்து அரைச்சாச்சு. எவ்வளோ ஈவனாக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இது நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஏன்னா வந்து அடிகளில் தங்கி இருக்கும் இல்லையா, மாறி மாறி இருக்கும். அதனால் ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து லட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெரிய சைஸில் வந்து நம்ம லட்டு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட, ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு லட்டு. அதனால் மீடியம் சைஸில் வந்து நம்ம லட்டு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் வந்து லட்டு எடுத்தால் போதும். இப்போ இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் இந்த சைஸ்லேயே வந்து நான் லட்டு மாதிரி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி நம்ம வீட்டில் வந்து அடிக்கடிக்கு வந்து ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச இது மாதிரி லட்டு செய்கிறப்போ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்பவே நல்லது. ரொம்பவே ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இதில் எந்த விதமான சுகரும் வந்து ஆட் பண்ணலை. இந்த ஆயிலோ கீயோ எதுவுமே ஆட் பண்ணாது. அப்படியே நேச்சுரலாக நம்ம இருக்கிறத வச்சு அப்படியே செய்திருக்கோம். இதில் இருக்கிற எண்ணெயிலே வந்து ரொம்பவே இதில் இருக்கிற ஆயில் தான் வந்து இருக்குது பாருங்கள். நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆயிலும் ஆட் பண்ணல. இது மாதிரி நம்ம வந்து செய்கிறப்போ ரொம்பவே நல்லது, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து செய்த எல்லா லட்டும் வந்து ஏர்டைட் கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுடுவேன். திட்டமாக செய்கிறதுனால எனக்கு இந்த ஜார் போதும். நான் வந்து இது 1 வீக்கில் வந்து காலி ஆகிடும். திருப்பி நான் செய்துக்குவேன். இது மாதிரி ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீனான லட்டு உங்களுக்கு தேவைப்படுனா கீழே என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டியில் லட்டு வேணுன்றது சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி தருவோம். வீட்டுக்கே உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸு வந்து சேர்த்துருக்கணும், எது அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து லட்டு ரெடி பண்ணி தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.